இன்னைக்கு வந்து சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச் நடக்க போகுது. தலை தோனி வந்து கேப்டனா இறங்கியிருக்காரு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 வருஷம் ஆச்சு தலைவரை கேப்டன்ஷிப்ல பார்த்து. ஸோ மெயினாக இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அந்த டாஸ் போடுறப்ப அந்த சினாரியோ, ஸோ அந்த ஒரு சினாரியோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ டெஃபினட்டாக ஸ்டெம்புக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. ஸோ அவர் மேஜிக் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெஃபினட்டாக அவர் முடிஞ்ச ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் டீம் இன்னைக்கு பார்க்குறக்கு ஒரு புது எனர்ஜியோட வருவாங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒரு மற்ற பிளேயருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தோனி இருக்கனால ஸோ ஈஸியாக இருக்கும் அவருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ச் முடியும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ கேகேஆர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கா ஜெயிக்க? நீங்க 2 சைடும் பார்க்காதீங்க. ஸோ நீங்க இந்த இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டான்ஸ், அவங்க இந்த ரெக்கார்டை வச்சிருக்காங்க இந்த ரெக்கார்டை வச்சிருக்காங்க, நான் அதை பத்தி பேச விரும்பவே இல்லை. அது இன்னைக்கு டே நம்ம டேவா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா டெஃபினட்டா நம்ம கேம் தான் இன்னைக்கு. ஓகே, இந்த மேட்ச் பார்க்கும்போது டாஸ் போட்டு நம்ம வந்து ஜெயிக்கவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சா இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் டாஸ் நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சோம். அடுத்த மேட்ச் எல்லாமே டாஸ் வந்து வேற டீம் தான் ஜெயிச்சோம். அப்படியா? ஓகே. ஸோ வந்து அது ஜெயிக்காதனால அந்த ஃபெயிலியர் இருந்துச்சா? இன்னைக்கு ஜெயிச்சா என்ன இது அதான் தோனி எப்பவுமே சொல்ற மாதிரி தான், தோனியே சொன்னதுதான். ஸோ இன்னைக்கு டே எங்க டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமும். ஸோ இன்னைக்கு வந்து ருத்ராஜ் ரொம்ப புதுசு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புதுசு கேப்டன்ஷிப்ல நினைக்கிறேன். இந்த பிரான்சி ரொம்ப பெரிய பிரான்ச்சைஸ், ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேம்ல ஆல்ரெடி ஒரு அன்கேப்டு யங் கேப்டன் அப்படின்னு நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாரு. ஸோ ரொம்ப ஈஸியாக முடியும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ டெஃபினட்டா ஸோ இன்னைக்கு ஒரு 200+ சிஎஸ்கே அடிக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு தலையோட கேப்டன்சி அகைன் வர்றதுனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் மேட்ச் பார்க்கறதுக்காக. ஸோ அகைன் தலை வந்து நம்ம கேப்டன்ஷிப்பாக அகைன் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது இன்னைக்கு. கேகேஆர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் வருண் அண்ட் சுனில் நரேன் தான் நம்மளுக்கு ஒரு த்ரெட்டனாக இருப்பாங்க. ஸோ அதர் தென் தட் இட்ஸ் ஓகே, வி வில் வின். ஓகே, லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம், தோத்துறாங்க. அதுவும் நம்ம ஸோ இட்ஸ் அ குட் சேஸ். நம்ம சேசிங்ல அடிக்கணுன்ற ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணி விளையாடினாங்க. ஸோ வி லாஸ்ட் இட் இஸ் ஓகே ஃபைன். ஸோ அதே மோட்டிவோட இன்னைக்கு ஆடினாங்கன்னா ஸோ டெஃபினெட்லி இன்னைக்கு நம்ம வின் பண்ணிடுவோம். ஓகே, ஏதாச்சும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணா சப்போஸ் ஸோ ஐ திங்க் ஒரு யங்ஸ்டருக்கு கமலேஷ் நாகர்கோட்டி, அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு யங்ஸ்டர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல. ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். பெங்களூர்ல இருந்து மேட்ச் ஆமா. ஓகே, சிஎஸ்கே சப்போர்ட் பண்றீங்க. ஆர்சி பெங்களூர் தான், ஆர்சி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க சிஎஸ்கே இல்ல நாங்க பேசிக்காவே தமிழ்நாடு. நாங்க ஒர்க் பண்றதெல்லாம் சென்னை, பெங்களூர்ல ஐடில ஒர்க் பண்றோம். ஸோ இன்னைக்கு லீவ் போட்டுட்டு நாங்க இன்னைக்கு மேட்ச்க்காக வந்திருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு வைப். ஆமா, வைபோட வந்திருக்கோம். செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். கடைசி மேட்ச் வந்து பயங்கரமா ஆடிட்டாங்க வேற. அதனால இந்த மேட்ச்லயாவது நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். பட் பாப்போம். தோனி கேப்டன் நேத்தா எனக்கு தெரியும், இவர் சொன்னாரு இவருக்கு இன்ஜுரி அப்படின்னு. ஸோ வந்து தோனியோட வைப்ஸ்க்காகவே வந்திருக்கேன். பார்ப்போம். நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். மேட்ச் பார்க்கறதுக்காகவும் வந்திருக்கேன். பயங்கர வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேனு. பார்ப்போம், வின் பண்ணணும் அட்லீஸ்ட் இதுக்காகவாவது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்காக தான் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆமா, அதுக்கு வந்து இவர்கிட்ட கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாரு. மாட்டின மங்காளி. இல்ல ஓப்பனிங் கரெக்டா எப்பயும் இருக்கிற மாதிரியே வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். புதுசா மாத்தி அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேலாவது ஒரு ஓப்பனிங் பேரை செட் பண்ணி கரெக்டா மிடில் ஆர்டர் செட் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தெளிவா. நடந்தா நல்லா தான் இருக்கும். மறுபடியும் எத்தனை வந்து ராகுல் திரிபாதி போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. இன்னைக்கு வந்து கேகேஆர் பிளஸ் சிஎஸ்கே மேட்ச் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மேட்ச் தலை வேற கேப்டன் சேர்த்திருக்காரு, கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஹோப் தோனி மேல தான் இருக்கு. கேப்டன்சி வேற ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. ஸோ வெரி ஹாப்பியா போட்டாரு. நம்ம எதிர்பார்த்தோம், பட் தோனி வந்து விட்டுட்டாரு. ஸோ இந்த வாட்டி பிடிக்கிறது சான்சஸ் இருக்கா? நம்ம தான் வின் பண்ணுவோம். சிஎஸ்கே தான் வின் பண்ணோம். டெஃபினெட்லி ஈ டூ சம் மேஜிக். ஓகே, கேகேஆர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கா? நம்ம அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல நம்ம கண்டிப்பா இருக்கு. நம்ம தான் அடிப்போம். நம்ம தான் அடிப்போம். எஸ், நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க bro? எது நடந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்க வேண்டியதான் ப்ரோ. நம்ம டீம் எப்படி சொல்றது, டீமை விட்டு போறது இல்ல, நம்ம எதுனாலும் பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியது. நம்ம டீம் தான். ஆல்வேஸ் சிஎஸ்கேஎன்ஸ், ஆல்வேஸ் எம்எஸ்டிஎன்ஸ். சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பா கேகேஆர் ஜெயிக்கும். இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே வரணும்.
கண்டிப்பா சிஎஸ்கே ஒண்ணா இன்னைக்கு நோ சான்ஸ் கேகே நோ சான்ஸ் இன்னைக்கு ரித்துராஜ் கைகாட் இல்ல இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பா கேகேஆர் ஜெயம் இன்னைக்கு நல்லா பார்த்து கேப்டன்சி பண்ணிருக்கேனா நல்லா பத்தி போயிட்டு இருக்கேன் நான் ஓல்டு மேன் அது ஆயிடுச்சு இப்போ இல்ல மேட்ச் பாத்தியா லாஸ்ட் மேட்ச் பாத்தியா சிஎஸ்கே இன்னைக்கு எம்ஐடி கேப்டன்சி பண்ணிருக்க தெரியுமா எம்ஐடி தெரியுமா தோனி கேப்டன் பண்றாரு, கண்டிப்பா நாங்கதான் ஜெயிப்போம். அதுக்கே தான் கண்டிப்பா லாஸ் ஆகும் தண்ணி கேப்டன் இதுக்கே தான் கண்டிப்பா லாஸ் ஆகும் இன்னைக்கு அதுவே loss ஆகுமா? ஆமா சரி, அப்ப வெயிட் பண்ணி பாப்போம். சரி ஓகே பாத்துக்கோ நீ ராணி இருக்கு தெரியுமா ராணி அது கண்டிப்பா இன்னைக்கு ஜெயம் ஆகும் லாஸ்ட் ரிங்கு அது பினிஷா யாரே இருக்கு தல்லா லாஸ்ட்ல வந்து 8 நம்பர்ல வந்திருக்கு உடனே 5 நம்பர் வாட்ஸ்அப்ல அவட தானே கண்டிப்பா ஜெயம் ஆகும் 8 நம்பர் வந்திருக்கு எப்படி ஜெயம் ஆகும் சொல்ல என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, எதுவும் சொல்லலாம். நான் அது 18 சீசன்ல நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ எம்ஐடி கேப்டன்சி பண்றா அப்போ நான் கண்டிப்பா சிஎஸ்கே ஓன் பண்ணுவேன் இன்னைக்கு Okay, okay bro. Thank you. 5 வாட்டி காவ வந்துட்டு 2 டைம் பேன் போயிருக்கு தல்லா போடு 10 times ஃபைனல் மேட்ச் பண்ணிடுறா தல்லா போடு Night பார்க்கலாம். Okay? லாஸ்ட் லைன் கண்டிப்பா கேகேஆர் ஜெயம் ஆகும் இன்னைக்கு கண்டிப்பா கேகேஆர் ஜெயம் ஆகும் எதுக்காக இல்ல தலை வந்து கேப்டன்சிக்காக வந்திருக்கோம், தலைக்காக வந்திருக்கோம், அவ்வளவுதான். இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா bro? ப்ரோ. தலைவர் வந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே அந்த அவர் தான் கேப்டன் சொல்லிட்டாங்க. 90% வாய்ப்பு இருக்கு. இது எதனால அப்புறம் மாற்றம் இருக்கும்? இப்போ ருத்ராஜ் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு இத்தனை மேட்ச் தோத்ததுனால இப்படி சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ருத்ராஜ் வந்து நல்ல கேப்டன் தான், இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இஸ் இன்ஜூர்ட் வித் சம் அதர் திங்ஸ். ஸோ அதனால அவரால் ப்ளே பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ கேப்டன் ஒரு லீடர் வந்து கொஞ்சம் முன்னாடி போக முடியாதனால பின்னாடி ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் டல் ஆகலாம். பட் டோனி அப்படி கிடையாது. வாட் எவர் டோனி ஃபார் எவர். இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் டோனி என்ன ஆனாலும் தோனி தான். டோனி தான் ப்ரோ. எதனால bro இவ்வளவு craze ஆகுது? என்ன இதுல என்ன ப்ரோ அது சொல்ல லப்பர் பந்துல பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே bro, வெயிட் பண்ணி பாப்போம். அதுவும் நம்ம ஸ்டேடியம் கண்டிப்பா போவோம், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னைக்கு தோனி கேப்டன்சி ஆஃப்டர் so long டைம் தோனி ஆடுறத பாக்குறதுக்காகவே வந்திருக்கோம். வின் ஆர் லாஸ் தட்ஸ் நெக்ஸ்ட். தோனி ஆடணும் அதுக்கு பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம். இவ்வளவு craze ஆகுது. சி தோனிங்கிறது வந்து சின்ன வயசு இந்த வயசுல எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் அது ஒரு கிரேஸ். அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. தோனி இஸ் ஆல்வேஸ் தோனி. தேங்க்யூ. சோ இந்த வாட்டி வந்து அவர் வந்து கேப்டன் ஆயிருக்காரு. நீ வர போற மேட்ச் எல்லாமே அவர் தான் கேப்டன். எஸ் சோ இத்தனை நாள் விட்ட மேட்ச் முடிச்சிடலாமா இந்த வாட்டி? மேபி சி வி கான் predict. ஈவன் ஆர்சிபி இவ்வளோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் ஈவன் ஆர்சிபி இஸ் கோயிங் குட் நவ். ஸோ வி மே ஹோப் சிஎஸ்கே ஆல்சோ மே கம். ஈவன் ஆர்சிபி ஆல்சோ கேன் கம் திஸ் டைம். வில் வெயிட் அண்ட் வாட்ச். வாய்ப்பு இருக்கு, நிறைய நல்லா அடிப்பாரு. எனக்கு புரியலையே. எனக்கு தெரியாதுங்க, நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தாங்க. என்ன டீம் என்ன மேட்ச்? சரி ஓகே, நீங்க தோனி பாத்துருப்பீங்களா? ஓகே, இந்த வாட்டி சிஎஸ்கே கேப்டனா இருக்காரு. நம்ம கிரவுண்ட் வின் பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு hope கொடுக்கணும்ல. கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாதுங்க. ஓகே, தேங்க்யூ.